Good morning students. So இன்னைக்கு exercise 6.3 10th maths question number 2 பார்க்க போறோம். The horizontal distance between two building. So ரெண்டு building இருக்கு. So ரெண்டு building draw பண்ணிருக்கேன். Horizontal distance னா கீழ slant. Okay, sleeping line. Vertical னா standing line. Horizontal னா sleeping line. Okay, the horizontal distance between the two building is 70 meter. So ரெண்டு building இருக்க distance எவ்வளவோ 70 meter சொல்லிட்டான். So ரெண்டு building நான் draw பண்ணிருக்கேன். So ரெண்டு buildingக்கும் இருக்கிற distance என்ன சொல்லிருக்காங்க 70 meter. Clear? First buildingக்கும் second buildingக்கும் இருக்கிற distance வந்து 70 meter draw பண்ணிட்டேன். Next, the angle of depression of the top of the first building. So இது நான் first building எடுத்துக்கிறேன். இதை நான் second building எடுத்துக்கிறேன். Okay, the angle of depression அப்போ top of the first building top எங்கிறது வருது top of the first building when see from the top of second building so second building ஓட டாப்ல இருந்து first building ஓட டாப்பை பார்க்குறாங்க. ஸோ அதோட ஆங்கிள் என்னது 45 டிகிரி. ஸோ நல்லா பாருங்க இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப்பு. ஸோ டிப்ரெஷன்னா கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம், மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க. ஸோ கீழே எங்கன்னா டாப்பில் பார்க்குறாங்க, டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங். ஸோ டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங்கோட டாப் மேலே பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம், செகண்ட் பில்டிங்கோட டாப்பில் இருந்தால் தான் மேலே பார்க்குறாங்க. எங்கேருந்து வென்சி ஃப்ரம் எங்கேருந்து வருது, செகண்ட் பில்டிங்லேருந்து வருது. ஃப்ரம்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ ஃப்ரம்க்கு அப்புறம் வர இதுதான் என்னது, அங்கேருந்து நின்றுட்டு பார்க்குறாங்கன்னு அர்த்தம். வென் சி ஃப்ரம் த அங்கேருந்து, வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ ஐம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, ஐம் கம்மிங் ஃப்ரம் ஹியர், எங்கேருந்து வருது. வென் சி ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங், டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங்லேருந்து டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங்க்கு பார்க்குறாங்க. ஸோ அதோட ஆங்கிள் என்னது 45 டிகிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், நான் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் ட்ரா பண்ணிடுறேன், ஃபஸ்ட் பில்டிங்கோட ஹைட் ட்ரா பண்ணிடுறேன். கிளியர்? ஸோ என்ன பண்ணுறாங்க, செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க. ஸோ இங்கே நின்றுட்டுருக்காங்க ஆள். ஓகே, ஸோ இங்கே நின்றுட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது வியூ என்னது, இங்கே நிற்கிறாங்க இல்லையா. ஸோ வியூ எப்படி இருக்கும், ஆங்கிள் இங்கே தான் என்னது 45 டிகிரி, இங்கே தான் 45 டிகிரி. கிளியர்? ஸோ மேலே இருந்துட்டு செகண்ட் பில்டிங்கோட மேலே இருந்துட்டு ஃபஸ்ட்டு பில்டிங்கோட மேலே பார்க்குறாங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங்கில் தான் டிப்ரெஷன் நடக்குது. ஸோ எங்கேருந்து டிப்ரெஷன் நடக்குது, ஃப்ரம் த செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு டிப்ரெஷன். கிளியர்? முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கும் செகண்ட் பில்டிங்கும் இங்கே இதோட ஹைட் இவ்வளோ தான் இல்லையா. ஸோ இங்கே பேஸ் ட்ரா பண்ணிடுறேன், கட் பண்ணிடுறேன், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா பேஸ் கட் பண்ணிடுறேன். கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சி சில்ட்ரன், ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு பேரலல் லைனில் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் கட் ஆயிடுச்சுன்னா, 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, ரெண்டு பேரலல் லைனில் நடுவில் ஒரு லைன் கட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 45 டிகிரினா அந்த லைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆங்கிளும் 45 டிகிரி தான். ஓகே, இந்த லைனுக்கு ஆப்போசிட் பார்க்கணும். இந்த லைனுக்கு ஆப்போசிட்னா இந்த பக்கம். ஓகே, 45 டிகிரி இந்த பக்கம்னா இந்த பக்கமும் என்னது 45 டிகிரி. ஓகே, கிளியர்? சேம் சைடு எடுக்கக்கூடாது, ஆப்போசிட் சைடு. ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே 70 மீட்டர்னா இந்த டிஸ்டன்ஸும் என்ன இருக்க போகுது 70 மீட்டர். ஓகே, நான் இப்போ மார்க் பண்ணிடுறேன். ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி, சி, இது ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு டி, இ. கிளியரா? கொஷினில் என்ன கேட்குறாங்க, இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர். height of the second building 120 meter. This is second building. So second building ஓட height 120 meter. இந்த full distance என்ன கொடுத்துறாங்க 120 meter. If the height of the second building 120 meter na find the height of the first building. First building ஓட height கேக்குறாங்க. So first building ஓட height என்னன்னு தெரியாது, நான் h ன்னு வெச்சுக்கிறேன். First building ஓட height என்னன்னு தெரியாது, h. So இங்க h னா இந்த சைடும் என்னது h தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் h, உங்களுக்கு ஃபுல் டிஸ்டன்ஸ் தான் 120 தெரியும், மேலே இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்.
ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஹெச்னா, ஸோ இதே டிஸ்டன்ஸாக இங்கே இருக்குது. ஸோ இதுவும் என்ன வச்சுக்கிறேன், ஹெச்னு வச்சுக்கிறேன். ஸோ மேலே இருக்க மீதி ரிமைனிங்கும் உங்களுக்கு தெரியாது, ஃபுல் தான் தெரியும். இந்த 2 டிவிஷனாக தெரியாது உங்களுக்கு பார்ட்டாக. ஸோ இங்கே நான் என்ன வச்சுக்கிறேன், டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆங்கிள் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் மட்டும் என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் சம்முக்கு. இந்த ஒரு ஆங்கிள் தான் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துக்க போகிறேன். இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கேன், சி. இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கேன், பி. இங்கே இந்த இடம் வந்து தெரியாது உங்களுக்கு, எக்ஸு. இது 45 டிகிரி. கீழே என்னது 70 மீட்டரு. ஸோ இந்த பாயிண்ட் என்ன மார்க் பண்ணியிருக்கேன், ஏன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியும், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும் தெரியும். ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும் இருக்க ஃபார்முலா tan ஃபார்முலா. காட் ஃபார்முலாவும் ஆப்போசிட் அட்ஜசன்ட் இருக்குது. நீங்கள் காட் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஓகே, கிளியர். ஆங்கிள் சி 45 டிகிரி எடுக்கும். ஸோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது, எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது 70 டிவைடட் பை 70. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஓகே சில்ட்ரன், ஸோ இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டேபிள் இருக்கு இல்லையா, 30, 45, 60. ஸோ tan 30 வந்து 1/√3, 45 வந்து 1, 60 வந்து √3. ஸோ tan 45 வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், டிவிஷன் இருக்க 70 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்னது, மல்டிபிள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மல்டிபிள் 70 என்னது 70 மீட்டர். 70 டிவிஷன் இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஓகே, ஸோ எக்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு, 70. எக்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு, 70. இங்கே வந்து 70. ஸோ இது என்னன்னு தெரியாது இல்லையா, பட் டோட்டல் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் 120லேருந்து இந்த எக்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டா ஹெச் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ டோட்டல்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை என்ன பண்ணிவிடுங்க, சப்ராக்ட் பண்ணி எடுத்துரும், கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்க இந்த ஹெச் பார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே, கிளியர். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு, 70. ஸோ டோட்டல் என்னது 120. ஸோ 120 எடுத்துட்டேன். 120லேருந்து என்ன மைனஸ் பண்ண போகிறோம், நம்ம ஏபியை மைனஸ் பண்ண போகிறோம். ஏபி மீன்ஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு பிடின்ற ஹெச் கிடைக்கும். ஸோ பிடி என்னது, ஹெச் ஈக்குவல் டு ஹெச் கிடைக்கணும்னா நீங்கள் ஏபி பிடி கன்ஃபியூஸ் இருந்தால் கூட விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஹெச் வேணும், ஸோ ஹெச் மென்ஷன் பண்ணிட்டேன். பிடி தான் என்னது, ஹெச் ஈக்குவல் டு டோட்டல் என்னது 120 மைனஸ் இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு ஹெச் கிடைக்கும். ஸோ எக்ஸு, ஸோ எக்ஸ் தான் இங்கே என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 70. ஸோ 120ல் 70 போயிடுச்சுன்னா 50. ஸோ ஹைட் என்னது 50 மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் என்னது 50 மீட்டர். ஓகே, கிளியர் சில்ட்ரன், தேங்க்யூ. குட் மார்னிங். நவ் எக்ஸசைஸ் 6.3ல 10th மேக்ஸில் கொஷின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ லைட் ஹவுஸ். ஓகே, ஸோ ஒரு லைட் ஹவுஸ் ட்ரா பண்ணிட்டேன். டாப் ஆஃப் எ லைட் ஹவுஸ் டாப் லைட் ஹவுஸ், த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ஷிப்ஸ். ஸோ டிப்ரெஷன்னா என்ன அர்த்தம், கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ லைட் ஹவுஸோட டாப்ல இருந்து கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம். எத்தனை ஷிப் இருக்குது, 2 ஷிப் சொல்லியிருக்காங்க. 2 ஷிப்ஸ் ஆன் த ஆப்போசிட் சைட்ஸ். 2 ஷிப்பும் எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே லைட் ஹவுஸ் வரைஞ்சிட்டேன். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஷிப், இங்கே ஒரு ஷிப், 2 ஷிப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் சைடில் இருக்குது, சேம் சைடில் இல்லை. ஸோ ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்குது, ஒன்று ரைட் சைடில் இருக்குது. ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, டிப்ரெஷன் சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன்னா அப்போ லைட் ஹவுஸ் மேலே இருந்து கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்சர்வ் டு பி 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி சொல்லிட்டாங்க. டிப்ரெஷன் இல்லையா. ஸோ லைட் ஹவுஸ் மேலேருந்து ஃபஸ்ட்டு ஷிப்பை பார்க்கும்போது 30 டிகிரி, லைட் ஹவுஸ் மேலேருந்து செகண்ட் ஷிப்பை பார்க்கும்போது 60 டிகிரி. ஓகே, ஸோ லைட் ஹவுஸோட ஹைட்டை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதேமாரி பேஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். லைட் ஹவுஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஷிப் டு செகண்ட் ஷிப் பேஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ஹவுஸ் மேலே நின்றுட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஷிப் பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்கான ஆங்கிள் என்னது, 30 டிகிரி. ஸோ இங்கே தான் நிற்கிறாங்க இல்லையா ஆள். ஸோ வியூ எப்படி இருக்கும், இப்படி போகும். வியூ மேலேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் மேலே தான் மார்க் பண்ணணும், 30 டிகிரி. ஓகே, கிளியர். அதே பேர் நெக்ஸ்ட் ஆங்கிள் என்ன கொடுத்துட்டாங்க, 60 டிகிரி. ஸோ அதே மாதிரி மேலே நின்று இந்த சைடு ரைட் சைடு இருக்க ஷிப்பை பார்க்குறாங்க. ஸோ இங்கே லைன் ட்ரா பண்ணுங்க, ஏன்னா மேலே தான் ஆங்கிள் மார்க் பண்ணணும். மேலேருந்து பார்க்குறாங்கன்னா ஆங்கிள் வந்து மேலே தான் மார்க் பண்ணணும். கீழே இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் கீழே மார்க் பண்ணணும். ஓகே, கிளியர். ஸோ மேலே இருந்துட்டு நெக்ஸ்ட் ஷிப் பார்க்குறாங்க.
இங்கே ட்ரா பண்ணிட்டேன் லைன். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இதுக்கு ஆங்கிள் என்னது 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் ஹெச் மீட்டர். லைட் ஹவுஸோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஹெச் மீட்டர் சொல்லிட்டாங்க. ஹெச். ஸோ லைட் ஹவுஸோட ஹைட் தெரியாது, அதை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டோம், ஹெச். ஓகே, the line joining of the ship passes through the foot of the lighthouse. Show that the distance between the ship is 4h divided by root 3 meter. ஓகே, ஸோ இப்போ என்ன கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா, the ship passes through the foot of the lighthouse. ஷிப் எங்கே பாஸ் ஆகுதா, foot of the lighthouse. லைட் ஹவுஸோட கீழே தான் போயிட்டுருக்கு, பாஸ் த்ரூ ஆகுது. ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிப்புக்கோ செகண்ட் ஷிப்புக்கோ நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு ப்ரூஃப் பண்ணுமா, 4h டிவைடட் பை ரூட் 3. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அதோட வேல்யூ என்னன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் ஷிப்புக்கும் செகண்ட் ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸு என்னன்னு ப்ரூஃப் பண்ணுமா, நம்ம 4h டிவைடட் பை ரூட் 3 நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ டிரான்ஸ்வர்சல் லைன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பேரலல் லைனில் நடுவில் ஒரு லைன் கட் ஆயிடுச்சுன்னா, மேலே ஒரு கீழே ஒரு பேரலல் லைன், மேலே ஒரு பேரலல் லைன், இதுக்கு நடுவில் ஒரு லைன் கட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதோட ஆங்கிளுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற கண்டிஷனை எடுத்துக்க போகிறேன். இந்த லைனுக்கு, இந்த லைனில் 60 டிகிரினா இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடும் என்னது 60 டிகிரி தான். இங்கே மேலே இருக்குன்னா ஆப்போசிட் சைடு கீழே இருக்கணும், சேம் சைடு இருக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஸோ இங்கேயும் 60 டிகிரி தான். சேம் வே இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு 30 டிகிரி தான், இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடும் என்னது 30 டிகிரி தான். ஸோ அந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஷிப்லேருந்து லைட் ஹவுஸுக்கு வர டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நான் என்னென்னு யூஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸு. அதேமாதிரி ரைட் சைடு செகண்ட் ஷிப்லேருந்து லைட் ஹவுஸுக்கு வர டிஸ்டன்ஸும் என்னன்னு தெரியாது, y. ஸோ 2 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ செப்பரேட்டாக இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை yன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நேம் மார்க் பண்ணிக்கலாம். இது A, இது B, இது என்னது C. கிளியர்? நேம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள் 2 ட்ரையாங்கிளும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 30 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், tan 30 டிகிரி. பிகாஸ் நம்மளுக்கு என்னென்ன தெரியும், அட்ஜசன்ட் வந்து எக்ஸு, இது அட்ஜசன்ட். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். 30 டிகிரிக்கு ஆப்போசிட் லைன் என்னது, ஹெச். ஓகே, ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். 30 டிகிரி ட்ரையாங்கிள் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ அட்ஜசன்ட் எக்ஸ் தெரியும், ஆப்போசிட் வந்து ஹெச்னு தெரியும். ஸோ அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டு யூஸ் பண்ணுற ஃபார்முலா tan ஃபார்முலா. ஹைப்போட்டென்யூஸ் தெரியாது, ஸோ அது நோ யூஸ், அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட் tan 30 டிகிரி, ஆப்போசிட் என்ன இருக்குது நம்மளுக்கு, லைட்டர்ஸோட ஹைட்டு. ஸோ ஹெச் டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது, ஷிப்புக்கோ லைட்டர்ஸ் இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும் அந்த ஆங்கிள் டேபிள்லேருந்து. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், எக்ஸ் இந்த சைடு, √3 எங்கள் சைடு என்ன பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். கிளியர்? ஸோ எக்ஸ் மல்டிபிள் 1 என்ன வரும், 1 தான், எக்ஸ் தான் வரும். ஸோ 1 கூட எது மல்டிபிள் பண்ணணும், அதே தான் எக்ஸ். ஈக்குவல் டு √3 மல்டிபிள் என்ன வந்துடும், ஹெச் வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ √3h கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் y கண்டுபிடிச்சிட்டா ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு, இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், ரைட் சைடு இருக்க ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். அதேமாரி ஆங்கிள் கொடுத்துட்டா tan 60 டிகிரி, B இருக்க இடத்துல தான் ஆங்கிள் இருக்குது, ஸோ அதான் ஆங்கிள் B. அதேமாரி அட்ஜசன்ட் என்னது y, ஆப்போசிட் என்னது 60க்கு ஆப்போசிட்டில் லைட் ஹவுஸோட ஹைட்டு h. ஸோ எல்லா வேல்யூ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆப்போசிட் வந்து ஹெச் நீ மென்ஷன் பண்ணிட்டா, டிவைடட் பை அட்ஜசன்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது இல்லையா, ஸோ y 60 டிகிரி. கிளியர்? 60 டிகிரி tan 60னா √3 அதோட வேல்யூ. ஸோ √3 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, y அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க, √3 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லைனா ஒரு ஸ்டெப் போட்டுகிட்டே போடுங்க. y இங்கே என்னவா இருக்குது, டிவிஷன் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகிடும், மல்டிபிள் ஆகிடும். ஸோ √3y ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஹெச் வந்துடும். உங்களுக்கு y வேணும் இல்லையா, ஸோ √3 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ மல்டிபிள் இருக்க √3 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வந்துடும், டிவிஷனில் வந்துடும், ஆப்போசிட்டாக வந்துடும். டிவிஷன்னா மல்டிபிள், மல்டிபிள்னா டிவிஷன். ஸோ y ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை √3. ஃபஸ்ட்டு y இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன், டிவிஷன் இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிபிள். ஸோ √3 மல்டிபிள் y ஈக்குவல் டு ஹெச் வந்துருச்சு. உங்களுக்கு y வேணும் இல்லையா, அப்போ தான் எக்ஸ் ஆன்சரையும் y ஆன்சரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், √3 அந்த சைடு எடுத்துகிட்டு போனேன், இது மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு போனால் டிவிஷனில் வந்துடும். ஸோ y வேல்யூ கிடச்சிச்சு.
இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். the distance between the ships x y x plus y1. xோட வேல்யூ என்னது √3h. ஸோ √3h plus yயோட வேல்யூ என்னது h divided by √3. h divided by √3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் கிராஸ் மல்டிபிள். ஸோ இதை இந்த சைட் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் 2 √3 வந்துடும். √3 இதை இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 1 more √3 h ப்ளஸ் இந்த h divided by √3. ஓகே, ஸோ இந்த √3 கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஸோ இது கூட இன்னொரு √3 சேர்ந்துரும் ப்ளஸ்ஸு ரெண்டாவதாக இருக்க ஹெச் இது டிவைடட் பை √3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 2 √3னா √3 ஸ்கொயர் போடலாம். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 3 தான் உங்களுக்கு கிடைக்கும். √3 மல்டிபிள் பண்ணால் 3h plus h divided by √3. 3h plus h எதுவுமே இல்லைன்னா 1. இங்கே 3h இங்கே 4h. 3 plus 1 is what 4. So 4h divided by √3 meter. So கொஸ்டினில் தான் கேட்டிருந்தான் இல்லையா show that 4h divided by √3 ரெண்டு ஷிப்புக்கும் இருக்க டிஸ்டன்ஸு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். hence proof. Thank you.